வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாஜக மாநில தலைவருக்கு எதிராக சட்டை இல்லாமல் அரை நிர்வாணம் போராட்டம் நடத்திய மாநில செயலாளர் ரத்தினவேல் பதவியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட நிலையில் தற்போது 6 வருடத்திற்கு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க மாநில தலைவர் செல்வகணபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்ததற்கு மாநில தலைவர் செல்வகணபதி தான் காரணம். எனவே அவர் கட்சி பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில செயலாளர் ரத்தினவேல் இன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் பாரத மாதா சிலை முன்பு சட்டை இல்லாமல் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் கட்சியின் பொறுப்பில் இருந்து ரத்தினவேல் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். அவரிடம் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் அறிவித்திருந்தார். இந்நிலையில் ரத்தினவேல் தொடர்ந்து வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு இணையதளம் வாயிலாக தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி மற்றும் பொதுச் செயலாளர் மோகன்குமார் குறித்து ஆடியோ மற்றும் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் கட்சியின் கோட்பாடுகளையும் நெறிமுறைகளையும் மீறி செயல்பட்டதால் மாநில செயலாளர் ரத்தினவேல் தற்காலிகமாக நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் கட்சி கோட்பாடுகளுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதால் இன்றிலிருந்து 6 வருட காலத்திற்கு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் பாஜகவினர் யாரும் அவருடன் கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை அமைப்புகள் சரியாக உள்ளதா என ஆய்வு செய்ய சூரத்திலிருந்து நிபுணர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்கள் என ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் 300 ஆண்டுகள் பழமையான நகராட்சி கட்டிடம் ரூபாய் 14 கோடியில் பழமை மாறாமல் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இதனிடையே கட்டுமான பணி உள்ளிட்டவைகள் குறித்து ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பழைய துறைமுக திடலில் ரூபாய் 5.5 கோடியில் கட்டப்பட்டுள்ள கலை கலாச்சார மையத்தையும் பார்வையிட்டார். அப்போது மின்சார இணைப்பு இன்னும் வழங்கப்படாதது குறித்து அதிகாரிகளிடம் அரசின் பணம் வீணாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு வீட்டு கழிவறைக்குள் புகுந்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து நேற்று மாலை அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரியில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடைகளின் அமைப்புகள், அதன் தன்மைகள் குறித்து ஆய்வு செய்ய மிகப்பெரிய நகரமான சூரத்தில் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய நிபுணர்கள் ஆய்வு செய்ய அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவரிடம் புதுச்சேரியில் பாதாள சாக்கடை அமைப்பதில் ஊழல் முறைகேடுகள் நடந்து இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு உரிய ஆதாரத்துடன் புகார் தெரிவித்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் முன்னிலையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக பிரமுகர் சந்துரு ஏற்பாட்டில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தலைமையில் அவரது முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் நீடூடி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் தெளிவான பதிலை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கியதற்கு முக்கிய காரணம் அருகில் உள்ள மருத்துவ கழிவுதான் என்றும் முதலமைச்சரின் அலட்சியத்தால் தான் 3 உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டிய அவர் மக்களிடம் விஷவாயு பரவிய விவகாரம் குறித்து தெளிவான பதிலை முதல்வர் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் குறித்து முதல்வருக்கு கவலை இல்லை என்றும், தாழ்த்தப்பட்ட மற்றும் ஏழை மக்கள் விஷவாயு தாக்கிய புதுநகர் பகுதியில் வசிப்பதால் அப்பகுதி மக்களை முதல்வர் பழிவாங்குகிறார் என்றும், புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்டம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் பொதுப்பணித்துறை தனியார் ஒப்பந்ததாரர்கள் வேலை செய்யாமல் அதற்கான பணத்தை வசூலிக்கின்றனர் என்றார். மேலும் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மாற்ற வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை ஏற்று அதனை மாற்றுவதற்கான வாக்குறுதியை முதலமைச்சர் ரங்கசாமி அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், தனியாரிடம் மின்துறையை விற்பனை செய்வதை கண்டிப்பாக அனுமதிக்காதே என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். புதுச்சேரி வீட்டு உபயோக மின் கட்டணம் 16ஆம் தேதி முதல் உயர்வு. குறைந்தபட்சம் 45 பைசா, அதிகபட்சம் 70 பைசா. முதல் 100 யூனிட்டுக்கு ரூபாய் 2.25 ரூபாய் 2.70 உயர்வு. புதுச்சேரி மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி 2023-24 நிதியாண்டுக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை கடந்த டிசம்பரில் ஒப்புதல் தந்தார். இதையடுத்து மின் கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்தது. இதன்படி இந்த ஆண்டு வீட்டு உபயோகத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு சராசரியாக 50 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தவும், வர்த்தக பயன்பாட்டுக்கு சராசரியாக ₹1 வரை கட்டணம் உயர்த்தவும் புதுச்சேரி அரசு அனுமதி கேட்டிருந்தது. 2024-25 ஆண்டுக்கு மின் கட்டண நிர்ணயம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடந்து முடிந்தது. அதையடுத்து பாராளுமன்ற தேர்தல் நன்னடத்தை விதிகளால் கட்டண உயர்வுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இந்நிலையில் அரசின் கட்டண உயர்வுக்கு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதன்படி வீடுகளுக்கான மின் கட்டணம் முதல் 100 யூனிட்டுக்கு ரூபாய் 2.25 ரூபாய் 2.70, 101 முதல் 200 யூனிட்டுக்கு மின் கட்டணம் ரூபாய் 3.25 ரூபாய் 4 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு ரூபாய் 5.40 ரூபாய் 6 301 யூனிட்டுகளுக்கு மேல் வீடுகளுக்கான கட்டணம் ரூபாய் 6.80 ரூபாய் 7.50 உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்களுக்கு முதல் 100 யூனிட் வரை தற்போது வசூலிக்கப்படும் ரூபாய் 6 ரூபாய் 6.50 101 முதல் 250 யூனிட் வரை ரூபாய் 7.5 ரூபாய் 8 251 யூனிட்டுக்கு மேல் ரூபாய் 7.80 ரூபாய் 9 கட்டணம் உயர்த்த அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் இந்த கட்டணத்தை உயர்த்த அரசு அனுமதி தரவில்லை. பழைய கட்டணமே தொடரும். அதேபோல் குடிசை தொழில்கள் பொறுத்தவரை 100 யூனிட் வரை ரூபாய் 2.25 ரூபாய் 2.75 101 முதல் 200 யூனிட் வரை ரூபாய் 3.25 ரூபாய் 4 201 முதல் 300 யூனிட் வரை ரூபாய் 5.40 ரூபாய் 6 301 யூனிட்டுக்கு மேல் ரூபாய் 6.80 ரூபாய் 7.50 உயர்த்த விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் அதற்கும் அனுமதி தராததால் பழைய கட்டணமே தொடர்கிறது. வழக்கமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வரும். இந்த ஆண்டு தேர்தல் குறுக்கிட்டதால் 2 மாதங்கள் தள்ளி கட்டண உயர்வு 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. இதற்கான அரசு அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அதனால் அடுத்த மாதம் முதல் உயர்த்தப்பட்ட கட்டணம் செலுத்த வேண்டும். புதுச்சேரி அரசின் மின் கட்டண உயர்வு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற படகு பாறையில் மோதி விபத்து. கடலில் மூழ்கி 10 மீனவர்கள் உயிரிழப்பு ஏற்பட இருந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக சக மாணவர்கள் படகுடன் மீனவர்களை மீட்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து இன்று மீன்பிடிக்க கடலுக்கு மீனவர்கள் சென்றனர். மாலை வரை 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் இருந்து வெளியேறி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது காரைக்கால் மேட்டு பகுதியைச் சார்ந்த சித்திரவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க வெளியேறும் போது கடல் லேசான சீற்றம் காரணமாக படகு முகத்வாரத்தில் இருந்த பாறையில் மோதி விபத்து ஏற்பட்டது. படகு பாறையில் மோதிய வேகத்தில் திடீரென கடல் நீர் உள்புகுந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த படகில் சென்ற 10 மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் படகு கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கத் தொடங்கியது. மீனவர்கள் அலறி அடித்து சமிக்ஞை செய்ததில் அப்போது அவ்வழியாக சென்ற மற்ற மீன்பிடி படகுகள் அதனை கண்டு அவர்களை மீட்க தொடங்கினர். கடலில் இருந்து 2க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்த படகை 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். படகின் விபத்தில் 10 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி உள்ளனர். இச்சம்பவம் அறிந்த மீனவர்கள் துறைமுகத்தில் குவிந்து வருகின்றனர். மேலும் முகத்வாரத்தை தூர்வாரும் பணியை விரைந்து போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றும்
மிகவும் ஆழமான மணல் மற்றும் பாறைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது மனைவி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருபுவனை களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த துரைசிங்கம் மகன் சிவக்குமார் என்பவருக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். மேலும் சிவக்குமாரின் உறவினர்களான பரமேஸ்வரி, சாந்தகுமாரி இவர்களின் தூண்டுதலின் பேரில் நெருங்கிய உறவினரான சக்திவேல் சிவக்குமாருக்கு சொத்து கொடுப்பதில் தகராறு செய்து அவ்வப்போது தகராறுகளும் ஈடுபட்டு வந்துள்ளார். சக்திவேல் தரப்பினர் தாக்கியதால் சிவக்குமார், அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் 2 மகள்கள் பாதிக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவக்குமார் நடத்தி வந்த மளிகை கடையை சக்திவேல் தரப்பினர் அடித்து உடைத்து சூறையாடினர். இது குறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேல், அவரது மாமியார் முத்துலட்சுமி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சக்திவேலுக்கும் சிவக்குமாருக்கும் ஏற்பட்ட தகராறில் களித்தீர்த்தால்குப்பம் அருகே உள்ள கல்லாக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் கயிற்றால் தூக்கிலிடப்பட்டு தரையில் அமர்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை உறவினர்கள் மீட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர். அங்கு சிவக்குமார் சிகிச்சை பலனின்றி இறந்த நிலையில் நேற்று திருபுவனை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சிவக்குமார் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் சிவக்குமாரை கொலை செய்தது சக்திவேல் தரப்பினர் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்தனர். தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு சக்திவேல், அவரது மாமியார் முத்துலட்சுமி, பரமேஸ்வரி, சாந்தகுமாரி ஆகியோர் காரணம் என புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் திருபுவனை போலீசார் சந்தேக மரணம் பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் சிவக்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று சிவக்குமாருக்கு இறுதிச் சடங்கு நடக்க உள்ள நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் தொடர்ந்து 12 SC and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357 ரெட்டியார்பாளையம் புதுநகர் விஷவாயு விவகாரம் புதுச்சேரி அரசு சார்பில் சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு இருக்கும் மக்களுக்கு தமிழ் மக்கள் நண்பன் கட்சி நிறுவனர் செந்தில்குமார் நேரில் ஆறுதல் கூறினார். சமீபத்தில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் விஷவாயு தாக்கியதால் பள்ளி மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழ் மக்கள் நண்பன் கட்சி நிறுவனர் செந்தில்குமார் நேரில் இன்று ஜூன் 14 காலை 9 மணி அளவில் பார்வையிட்டு இறந்த மாணவி உட்பட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அப்பகுதியில் சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களுக்கு நேரில் ஆறுதல் கூறி பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். தமிழ் மக்கள் நண்பன் நிறுவனர் செந்தில்குமரன் இதற்கு முன்பு முத்தியால்பேட்டை பாலியல் வன்கொடுமையால் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்தி குடும்பத்திற்கு முதல் ஆளாக தனது சொந்த நிதியிலிருந்து 10,000 நேரில் குடும்பத்தினருக்கு வழங்கி ஆறுதல் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு நலத்தீர்த்த பகுதியில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்த கெட்டுப்போன பரிகார உணவுகளை அதிகாரிகள் பறிமுதல். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் குளித்த பின்பு யாசகர்களுக்கு வழங்கப்படும் பரிகார உணவுகள் மறுசுழற்சி முறையில் கெட்டுப்போன பரிகார உணவுகள் விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதனையடுத்து இன்று புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் திருநள்ளாறு நலத்தீர்த்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட உணவு பண்டங்கள் மற்றும் யாசகர்களிடம் மறுசுழற்சி முறையில் விற்பனை செய்யப்பட்ட கெட்டுப்போன பரிகார உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். கருவடிக்குப்பத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார். கருவடிக்குப்பத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடை மற்றும் புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் ஆசிரியை நிர்மலா தேவி வரவேற்று பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் இளங்கோவன் தலைமையுரை வழங்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மன்ற தலைவர் சசிகுமார் சிறப்புரை வழங்கினார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியைகள், கடைநிலை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சமூக சேவகர் அருண் வழங்கி வருவது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி கடற்கரை வியாபாரி சமூக சேவகர் அருண் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி வெயில் காலங்களில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச நீர்மோர், சர்பத் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார்.
அது மட்டுமின்றி தெருவோரம் வசிக்கும் மக்களுக்கு பெட்ஷீட் மற்றும் கொசுவலை, இரவு நேர துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு, டீ, பிஸ்கெட் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை தொடர்ந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் யாரேனும் புத்தகப்பை, நோட்டு புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு இணையதளம் மூலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். இந்நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள நரிக்குறவர் காலனிக்கு நேரில் சென்று அங்குள்ள மாணவர்கள் கல்வி பயில தேவையான உபகரணங்கள் குறித்து மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று நரிக்குறவர் காலனி சார்ந்த மாணவர்கள் கல்வி கற்று கல்வியில் உயர அவர்களுக்கு தேவையான புத்தகம் மற்றும் ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பழங்குடியின மக்களிடம் பேசுகையில், மாணவர் ஒருவர் 9 வயது ஆகியும் ஏழ்மை நிலை காரணமாக இதுவரை பள்ளிக்கு செல்லவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து மாணவனை பள்ளிக்கு அனுப்பினால் உங்கள் வீடு இடிந்துவிடும் அளவில் உள்ளது, அந்த வீட்டை புதியதாக கட்டித் தருகிறேன் என கூறியதன் பேரில் அந்த மாணவனை அவர்களது பெற்றோர்கள் தற்பொழுது பள்ளிக்கு அனுப்பியுள்ளனர். எனவே அருண் தான் கூறியது போல் வீட்டை புதியதாக கட்டித்தரும் பணியில் ஈடுபட்டுள்ளது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஓவியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தேசிய ஓவியர் மற்றும் ஓவிய ஆசிரியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் திமுக பிரமுகர் கோபால், தேசிய ஓவியர் சுகுமாரன், கலைமாமணி நல்லாசிரியர் அன்பழகன், தேசிய ஓவியர் கந்தப்பன், நாடக இணை பேராசிரியர் முனைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த கண்காட்சியில் கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் 25 நீர்வண்ண ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஓவியர் ரவி அவர்கள் நன்றி கூற கண்காட்சி ஏற்பாடுகளை ஓவியர் சாந்தகுமார் எழிலரசன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரன், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள், ஓவியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை பார்மசி கவுன்சிலிங் சிறப்பு முகாம் கோரிமேட்டில் உள்ள பார்மசி கவுன்சிலிங் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அகில இந்திய பார்மசி கவுன்சிலிங் தலைவர் டாக்டர் திருமாண்டுகுமார் பட்டேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பார்மசி கவுன்சிலிங் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் அகில இந்திய பார்மசி கவுன்சிலிங் தலைவர் டாக்டர் மாண்டுகுமார் பட்டேல், செயற்குழு உறுப்பினர் தர்மேந்திர சிங், பார்மசி கவுன்சிலிங் மத்திய குழு உறுப்பினர் டாக்டர் சத்யமூர்த்தி, மெம்பர் மற்றும் உறுப்பினர்கள் புதுவை முதல்வரை சந்தித்தனர். இச்சந்திப்பில் புதுவை முதல்வர் அவர்களிடம் புதுவை பார்மசி கவுன்சிலிங்கை வேறு இடத்திற்கு மாற்றும்படியும், புதிய கட்டிடம் கட்டித்தரவும், பார்மசி கல்லூரி செயல்பாடுகள் குறித்தும் வேலைவாய்ப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. டாக்டர் மாண்டுகுமார் எம் பட்டேல் புதுவை பார்மசி கவுன்சிலில் புதியதாக பதிவு செய்த மருந்தாளுநர்களுக்கு சான்றிதழ் வழங்கி புதுச்சேரி பார்மசி கவுன்சிலிங் சார்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு இணையதளத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். பின்னர் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாடு முழுவதும் ஒரே கிரேட் பே அமல்படுத்துவது, PPR 2015 அமல்படுத்துவது, MACP, மருந்தாளுநர்கள் நோயாளிகளின் விகிதாச்சாரம், மருந்தாளுநர்களின் இன்றியமையாமை, மருந்து வழங்குதலின் போது நோயாளிகளுக்கு வழங்க வேண்டிய அறிவுரைகள், மருந்தக உரிமையை புதுப்பிக்கும் மருந்தாளுநர்களுக்கு CPE கட்டாயம் வழங்குதல், மருந்தக ஆய்வாளரை நியமித்தல், நிதி ஆதாரம் உள்ளிட்டவை இக்கலந்தாய்வில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதுவை பார்மசி கவுன்சிலிங் பதிவாளர் பாலமுருகன், துணைத் தலைவர் வினோத்குமார், செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ், விமல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தை பார்மசி கவுன்சிலிங் மத்திய குழு உறுப்பினர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். WFL பினான்சியல் சர்வீஸின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்காக நடத்தப்பட்ட இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் WFL பினான்சியல் சர்வீஸின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு ஐமேட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையுடன் இணைந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை WFL பினான்சியல் சர்வீஸின் நிர்வாக இயக்குனர் மணி தலைமையில் அவரது குழுவினர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர்.
முகாமில் அவர்களது 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இதில் சிறுநீரகம், கல்லீரல், இரத்தம், இருதயம், கொழுப்பு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டது. இந்நிறுவனம் உலகம் முழுவதிலும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட தங்களது வாடிக்கையாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், SIP டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற சேவைகளை வழங்குவதில் முன்னோடியாக இருந்து வருகிறது. இச்சேவையின் மூலம் வாடிக்கையாளர்கள் பலர் தனது கனவு இல்லம், குழந்தைகளின் கல்வி கனவு, திருமண கனவு போன்றவற்றை சிறப்பு சேமிப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற்றி உள்ளனர். மேலும் இன்சூரன்ஸ் கிளைம் சர்வீஸ் மூலம் பல வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் மருத்துவ செலவிலிருந்து குடும்பத்தை பாதுகாத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.